வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா +2 காமர்ஸ் லெசன் 2 லெசன் 3 இதில் உள்ள புக் பேக் கொஸ்டினை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. செகண்ட் லெசனில் உள்ள புக் பேக் கொஸ்டினில் பக்கத்தில் இந்த மாதிரி பேஜ் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திட்டமிடுதல் என்றால் என்ன கேள்விக்கு பேஜ் நம்பர் 12. செகண்ட் கொஷினுக்கு பேஜ் நம்பர் 13. தேர்ட் கொஷினுக்கு பேஜ் நம்பர் 14. ஃபோர்த்து கொஷினுக்கு பேஜ் நம்பர் 12. அதே மாதிரி 3 மார்க் கொஷினில் ஃபஸ்ட் கொஷினுக்கு பேஜ் நம்பர் 12, செகண்ட் கொஷினுக்கு பேஜ் நம்பர் 12, தேர்ட் கொஷினுக்கு பேஜ் நம்பர் 15. 5 மார்க் கொஷின் எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 பேஜ்லேயுமே அதோடைய ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 12, 13, 14 இந்த 3லேயுமே ஆன்சர் இருக்குது. இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன், கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜிலே பாடமே முடியுது. இந்த மொத்த லெசனில் இருந்துமே 5 மார்க் வந்து நம்ம அங்கங்கே சின்ன கொஷின் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் கவர் பண்ணி மார்க் பண்ணியிருப்போம். 3 மார்க்கில் தேர்ட் கொஷினுக்கு பேஜ் நம்பர் 15 கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பேஜ் தான் 15. இதில் நம்ம வந்து இந்த கொஷினுக்குரிய ஆன்சரை கீழே நோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. புக்குக்குள்ளே டேரெக்டாக இந்த ஆன்சர் இல்லை. கீழே இந்த எழுதிக்கோங்க பாருங்கள், இது மாதிரி எழுதிக்கோங்க. அதாவது 3 மார்க் கொஷினில் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் 3 மார்க் அப்படிங்கிறனால நம்ம 6 பாயிண்ட் எழுதணும். ஒன்றுக்கும் ½ மார்க் கொடுப்பாங்க. அதனால ஃபஸ்ட் பாயிண்ட் சுற்றறிக்கைகள், செகண்ட் அறிவுறுத்தல்கள், தேர்டு கையேடுகள், ஃபோர்த்து செய்தி மடல்கள், ஃபிஃப்த்து அறிவிப்பு பலகைகள், சிக்ஸ்த்து கூட்டம் பங்கேற்பு இயக்கம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. இந்த பேஜில் திட்டமிடுதல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே 2 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின் மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட மேலே இருந்து 9வது லைனில் ஸ்டார்ட் ஆகுது. திட்டமிடுதல் என்பது முன்கூட்டியே முடிவெடுப்பதை குறிக்கிறது. ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தால் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, இதுவே போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், திட்டமிடுதல் என்பது வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான மதிப்பீடு ஆகும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. இதில் செயலூக்கம் அளித்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, இந்த தலைப்புக்கு கீழே செகண்ட் லைனில் பின்னாடி பாருங்கள் ஒரு பணியை, அதில் ஆரம்பிக்கணும். இது 2 மார்க்கில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். இதில் ஆரம்பித்து அதிலேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 4th லைனில் உள்ளடக்கியுள்ளது அப்படின்னு முடியும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க்கில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். தென் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த பிக்சரில் உள்ள பாயிண்ட்டை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். 2 மார்க்கில் தேர்ட் கொஷினுக்கு இந்த 4 பாயிண்ட் எழுதணும். ஒன்றுக்கு ½ மார்க்கு. அதாவது புதுமைப்படுத்துதல், பிரதிநிதித்துவம், முடிவெடுத்தல், தகவல் தொடர்பு. இந்த 4 இந்த பிக்சரில் நீங்கள் வரைய வேண்டாம், பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த 4 பாயிண்ட் எழுதுனாலே போதும். இது 2 மார்க்கில் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். 12வது பக்கம் எடுத்துக்கோங்க. திட்டமிடுதல் தலைப்பு கீழே, இது கீழே இருக்கிறது 2 மார்க்கில் 4th கொஷினுக்கான ஆன்சர். அதாவது பழமொழி கேட்டிருக்காங்க, 2 பாயிண்ட்டாக இதை கொடுக்கணும். முதல் பாயிண்ட்டை செயல்படுவதற்கு முன் நீங்கள் சிந்தியுங்கள், இது ஒன்று. செகண்ட் பாயிண்ட் செகண்ட் லைனில் பாருங்கள், ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள், இது செகண்ட் பாயிண்ட். இது 2யும் நம்ம கொடுக்கணும் 2 மார்க்கில் 4th கொஷினுக்கு. அப்புறம் இதே பேஜில் 3 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின் மேலே உள்ள பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் நமக்கு 7 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம 3 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கு கொடுக்கணும். இதில் ஏதாவது 6 பாயிண்ட் இருந்தாலே போதும், 3 மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிடணும். இதே பேஜ், அதாவது பேஜ் நம்பர் 12லேயே பணியமர்த்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் பாருங்கள். இந்த தலைப்பு கீழே இருக்கிறது 3 மார்க்கில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். பணியமர்த்தல் என்பது பணியாளர்களை தேர்வு செய்தல் மற்றும் திறமையான பணியாளர்களுக்கு பணியிடம் அளித்தல் செயல்பாடுகளை பணியமர்த்தல் உள்ளடக்கி உள்ளது. இந்த வார்த்தையை வேணால் அடிச்சு விட்டுக்கோங்க. உள்ளடக்கி உள்ளது. ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க, என்னால் ரொம்ப படிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு பாயிண்ட் பாருங்கள். எந்த ஒரு நிறுவனத்தின் வெற்றியும் பணியமர்த்துதல் பணியின் வெற்றிகரமான செயல்திறன்களை சார்ந்தே இருக்கும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 3 மார்க்கில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர்.
அப்புறம் 3 மார்க்கான தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் நம்ம பேஜ் நம்பர் 15ல் எழுதியிருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். இப்போ நம்ம 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின் மார்க் பண்ணோம். இந்த பேஜ் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 12லேயே இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம சேர்த்து ஒரு 5 பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கு மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குகன்னு தான் கேட்டிருக்காங்க. முதன்மை பணியா துணை பணியா அப்படின்னு கேட்கல. ஸோ நம்ம இந்த லெசன் ஃபுல்லு இருந்தும் 5 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். அதனால 12வது பக்கத்தில் திட்டமிடுதல் இந்த தலைப்பு கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. இது வேண்டாம், 5 மார்க்குக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கோங்க. திட்டமிடுதல் பாயிண்ட்டை கீழே இது ஒன்று. அப்புறம் பணியமர்த்தல் இந்த தலைப்பு கீழே ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சின்ன கொஷினுக்கு, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 ஆச்சா. அப்புறம் பேஜ் நம்பர் 13 பாருங்கள். இதில் செயலூக்கமளித்தல் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை தேர்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. மொத்தம் 3 ஆயிடுச்சா. இதே பேஜில் கீழே பாருங்கள், லாஸ்ட்டு முடிவெடுத்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும், அது கீழே உள்ளதை மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும், இது சின்ன கொஷினில் இல்லை, இது 4வது பாயிண்ட்டாக கொடுங்க. அப்புறம் பேஜ் நம்பர் 14 பாருங்கள், இதில் தகவல் தொடர்பு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். இந்த தலைப்பு கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு 3 லைனை மார்க் பண்ணிக்கோங்க. இது 5வது பாயிண்ட்டு. 5 மார்க்கில் 5 பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இந்த லெசனில் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த பாடத்தை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 3வது பாடத்தில் உள்ள புக் பேக் கொஷினை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. இதில் 2 மார்க் கொஷின் பாருங்கள். குறியிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன, இதுக்கு பேஜ் நம்பர் 17 இருக்குது. விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக, பேஜ் நம்பர் 19 இருக்குது. குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் 2 நன்மைகளை குறிப்பிடுக, பேஜ் நம்பர் 19 இருக்குது. முக்கிய முடிவு பகுதிகள் என்பது என்ன, பேஜ் நம்பர் 17. அதே மாதிரி 3 மார்க் பாருங்கள். குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக, பேஜ் நம்பர் 17. விதிவிலக்கு மேலாண்மையின் உள்ள செயல்முறைகள் என்ன, பேஜ் நம்பர் 20. குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் 3 செயல்முறைகளை பட்டியலிடுக, பேஜ் நம்பர் 17. 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெசனில் 3 5 மார்க் இருக்குது. குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை, இது பேஜ் நம்பர் 19. விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் என்ன, பேஜ் நம்பர் 20. விதிவிலக்கு மேலாண்மையின் குறைபாடுகள் பற்றி விவரி, பேஜ் நம்பர் 20. இப்போ நீங்கள் பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. குறியிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் இந்த தலைப்பு கீழே இதுதான் நமக்கு 2 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின். 2 மார்க் அப்படிங்கிறதுனால 2 பாயிண்ட் இருந்தாலே போதும். இதில் சின்ன பாயிண்டாகவும் இருக்கணும், நமக்கு படிக்கிறதுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ நம்ம முதல் 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அப்புறம் பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. விதிவிலக்கு மேலாண்மையுடைய பொருள் கேட்டிருக்காங்க இல்லையா, இது விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள் இந்த தலைப்பு கீழே ஃபஸ்ட்டு பேராவில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6வது லைனில் இருக்குது. விதிவிலக்கு இந்த வார்த்தையில் ஆரம்பித்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க்கில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். அப்புறம் இதே பேஜில் குறியிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. இந்த தலைப்பு கீழே இருக்கிறது நமக்கு 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கும் இருக்குது, 2 மார்க்கில் தேர்ட் கொஷினுக்கும் இருக்குது. ஸோ நம்ம 5 மார்க்குக்கு மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 5 பாயிண்ட் மார்க் பண்ணிடுவோம். இதில் நீங்கள் 2 மார்க்குக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற 2 பாயிண்ட்டை இதுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். பாருங்கள், இதில் செகண்ட் பாயிண்ட் இது 1, அப்புறம் இந்த 4th பாயிண்ட்டு. 4th பாயிண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் மார்க் பண்ணுங்கள் போதும். அப்புறம் பாருங்கள் 6th பாயிண்ட்டு, அப்புறம் 8th பாயிண்ட்டு, அப்புறம் 10th பாயிண்ட். இந்த 5லிருந்து ஏதாவது 2 2 மார்க்கில் தேர்ட் கொஷினுக்கு எழுதுங்க. இந்த 5 பாயிண்ட்டும் 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. இதில் 2 மார்க்கில் 4th கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. முக்கிய முடிவு பகுதிகள் இந்த தலைப்பு கீழே பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அமைப்பின் குறிக்கோள்களின் அடிப்படையில் முக்கிய முடிவு பகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஸ்லோ லேர்னர், வீக் ஸ்டூடெண்ட்டு இந்த 2 லைன் மட்டும் படிங்க போதும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. பாருங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 2 3 4 5 6வது லைனில் வலிமையை குறிக்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில் 4th கொஷினுக்கு. தென் இப்போ 3 மார்க் பார்த்துடலாம். இதே பேஜில், அதாவது பேஜ் நம்பர் 17ல் குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது பாருங்கள். இந்த தலைப்பு கீழே 3 மார்க் அப்படிங்கிறனால நம்ம 3 பாயிண்ட் மார்க் பண்ணோம். இதில் தேர்டு பாயிண்ட்
இது மார்க் பண்ணிக்கோங்க. தென் கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் 8th பாயிண்ட்டு 9th பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்து 3 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. விதிவிலக்கு மேலாண்மையின் செயல்முறை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, இது கீழே உள்ளது நமக்கு 3 மார்க்கில் செகண்ட் கொஷினாக இருக்குது. இதில் நிறைய நீங்கள் எழுதுனாதான் அந்த மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. இதோடைய செயல்முறைகள்னு வர்றதுனால இங்கேருந்து நம்ம ஃபுல்லுமே மார்க் பண்ண வேண்டியிருக்கு, அதாவது நிறைய பாயிண்ட் மார்க் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்குள்ளே நான் மார்க் பண்ணி தர மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும், படிக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், மதிப்பிடப்பட்ட முடிவுகளுடன் குறிக்கோள்கள் அமைப்பது அவசியமாகிறது. இந்த மாதிரி இருந்தால் போதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நிகழ்ச்சிகள் மதிப்பீடு செய்யப்பட்டு உண்மையான செயல்திறனுடன் சமமாக ஒப்பிடுகின்றன. இது வரைக்கும் போதும் செகண்ட் பாயிண்ட்டு. தென் கீழே பாருங்கள், உண்மையான செயல்திறன்கள் கணிசமாக விலகிவிட்டால் ஒரு விதிவிலக்கு ஏற்பட்டு விட்டது. இது வந்து தேர்ட் பாயிண்டாக கொடுத்துக்கோங்க. கீழே பாருங்கள், இந்த விதிவிலக்கு உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இறுதியான நோக்கமாகும். இதை 4th பாயிண்டாக கொடுத்துக்கோங்க. இது 3 மார்க்கில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. குறியிலக்கு மேலாண்மையின் செயல்முறைகளை பட்டியலிடுக அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால நம்ம இந்த கொஷினில் தலைப்பு மட்டும் மார்க் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு, படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற தலைப்பை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது இந்த முதல் தலைப்பு. செகண்டு வந்து தேர்டு தலைப்பு முக்கிய முடிவு பகுதிகள். 4th வந்து இதில் பாருங்கள், கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்களை நிர்ணயித்தல். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 தலைப்பும் சேர்ந்து 3 மார்க்கில் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 19 குறியிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் இந்த பாயிண்டில் நம்ம ஆல்ரெடி 5 மார்க்கை மார்க் பண்ணிட்டோம். அதாவது சின்ன கொஷின் மார்க் பண்ணும் போதே மார்க் பண்ணிட்டோம் இல்லையா. இது 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின். 5 மார்க்கில் செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 20 இதுதான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. நம்ம 5 பாயிண்ட் மார்க் பண்ணோம். அப்படியே எல்லாத்தையும் மார்க் பண்ண வேண்டாம், இதில் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். இது எழுதினாலே போதுமானது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் இது மேலாளர்களின் அதில் ஆரம்பிச்சு தேர்ட் லைனில் கையாளுவார்கள் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க போதும். செகண்ட் லைனில் இது முக்கிய பிரச்சனைகளில் ஆரம்பித்து செலுத்துகிறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க போதும். தேர்டு பாயிண்ட் பாருங்கள், இதில் செகண்ட் லைனில் பாருங்கள், மேல் நிர்வாகம் இதில் ஆரம்பித்து அப்படியே அதில் அதோடைய 3 லைன் மேல் நிர்வாகம்ல ஆரம்பித்து அதிலிருந்து தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா விடப்படுகின்றனன்னு இருக்கும், அது வரைக்கும் மார்க் பண்ணுங்க போதும். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது முக்கியமல்லாதல ஆரம்பித்து தொழில்நுட்பமாகும்னு செகண்ட் லைனில் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க போதும். மேலே பாருங்கள் 6வது பாயிண்டில் இருக்கிறத ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்டும் 5 மார்க்கில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த 5 மார்க் கொஷினை 5 மார்க்கில் தேர்ட் கொஷினை இதே பேஜ்லேயே, அதாவது பேஜ் நம்பர் 20 விதிவிலக்கு மேலாண்மையின் குறைபாடுகள்னு தலைப்பு இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2 பேராக தான் இருக்குது. இது வந்து நமக்கு 5 மார்க்கில் தேர்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி வந்து எழுதணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செகண்ட் லைனில் மேலாளர்கள் ஆரம்பித்து அந்த பேரோ முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2வது பேரோ 2வது பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பிரச்சனைகளில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்த லைனில் எடுத்துக்கொள்கிறது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். இதை பாயிண்டாக எழுதுங்க. இது மேலே உள்ளது முதல் பாயிண்டாக கொடுத்துக்கோங்க, இதை செகண்ட் பாயிண்டாக எழுதுங்க. அதுக்கு அடுத்த லைன்லேருந்து இயல்பானையிலேயே ஆரம்பித்து அதுலேருந்து பாருங்கள் தேர்ட் லைனை கடினமாகும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை தேர்ட் பாயிண்டாக கொடுத்துக்கோங்க. கடைசியை கீழே பாருங்கள், தோல்வியின் ஆரம்பித்து அதுக்கு அடுத்த லைன்லேயே நீக்கம் சேர்க்கறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை 4th பாயிண்டாக கொடுத்துக்கோங்க. இது 5 மார்க்கில் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். இதில் இவ்வளோ தான் நம்மளால் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.